ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஈஸியாக சிம்பிளாக ஒரு குஸ்கா செய்யலாம். ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, 2 பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1, நல்லா பெரிய வெங்காயமும் 1 எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா 2 சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூட எண்ணெயிலேயே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. அதனால் எப்பவுமே வெங்காயம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா கலர் கிடைக்கும். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் தக்காளி வெங்காயம் வதங்கட்டும்ன்ட்டு நான் உப்பும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டேன். நான் இதில் எம்டிஆர் பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் ஒரு வெள்ளை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அது கொஞ்சம் போட்டிருக்கேன் குஸ்காவில். ப்ளைனாக இல்லாமல் கிட்ஸ் சாப்பிட்றனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்றனால அது சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நான் 2 டம்ளர், சின்ன டம்ளரில் 2 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு 1க்கு 1.5 அப்படின்ற மாதிரி தண்ணி எடுத்திருக்கேன். அப்போ 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் உப்பு போட்டு கலக்கிட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதில் புதினா கொத்தமல்லி, அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லா கொதி வந்த பிறகு அரிசி போட்டு குக்கர் விசில் போட்டு மூடி வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுங்க. விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே தம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் விசில் ரிலீஸ் ஆன பிறகு லைட்டாக கொத்தமல்லி தூவி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கிண்டி விட்டுட்டு எடுத்து பரிமாறினீங்கன்னா பிரியாணியே தோற்றுரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 15 to 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அது வேகிற டைம் தான் நம்மளுக்கு. எல்லா பொருளும் ரெடியாக இருந்ததுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.